மற்றும் ஒரு அண்மை செய்தி, நெல்லை இருக்கன்துறை தனியார் கல்குவாரியில் மண் சரிந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. மண் சரிவின் போது படுகாயமடைந்த 3 பேருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர், வட்டாட்சியர், காவல்துறையினர் விரைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கல்குவாரியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. 3 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், கல்குவாரியில ஏற்பட்ட மண் சரிவில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்ற 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக ராஜலட்சுமி, நெல்லை மாவட்டம் கூடன்குளத்தை அடுத்த இருக்கன்துறையில் உள்ள குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தமாக 109 கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் கூடங்குளத்தில் உள்ள இருக்கன்துறையில் உள்ள ஒரு குவாரியில தான் தற்பொழுது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இன்று மதியத்திற்கு மேலாக குவாரியை வெடி வைத்து தகர்ப்பதற்காக வெடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தின் பொழுது இந்த மண் சரிவு ஏற்பட்டு இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவ இடத்திற்கு தற்பொழுது மீட்பு குழுவினர், வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்றிருக்கின்றன. ஒருவர் உயிரிழப்பதாகவும் தகவல் வெளிவரக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில தற்போது மீட்பு குழுவினர் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தற்பொழுது மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. ராஜலட்சுமி, நெல்லையில் கல்குவாரியில் மண் சரிந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 3 பேர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.